பாத்ரூம் போன பிள்ளை வரலமா, வரலன்றது அந்த பெத்தவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல தேடுறாங்கம்மா. 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறாங்கம்மா. இது ஏன் லிமிட்ல இல்லைன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. பொண்ணு வந்து ஓடி போயிருக்கலாம், சரி போகட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு? 300 அடி டிஸ்டன்ஸ்ல தான் புள்ள செத்து கிடக்கு. எவனோ ஒருத்தவன் ஏதோ செஞ்சு என் அம்மாவை காப்பாத்துவாங்களா, என் அப்பா காப்பாத்துவாங்களான்னு வெயிட் பண்ணி இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் துடிச்சு போய் வெளியே வர முடியாம அனுபவிச்சு அந்த பிள்ளை வெளியில வரலாம்னு நினைக்கிற டைம்ல தான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்தம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அந்த ஊரை சார்ந்தவர்களோ அல்லது அதே இடத்துல இருக்கக்கூடியவர்களோ யாரோ ஒருத்தர் செய்த இதுதான். முதல் நாள் செய்திகள் வெளியிடப்பட்ட அனைத்து செய்திகளுமே கூறு கூறாக அந்த பிள்ளை வெட்டப்பட்டு கிடந்தால் அப்படின்ற செய்தி வந்துச்சு. வெட்டுறது வேற, கழுத்தை நெருக்கிறது வேற, நகைக்கீரல் வர்றது வேற. மக்களை நீங்க என்ன திசை திருப்புறீங்கன்னு எனக்கு புரியல. இப்படியே போச்சுன்னா இந்த சமூகத்துல கழிப்பிட வசதிகளே இருந்தால் கூட அந்த கழிப்பிடத்தின் தாழ்பாலை உடைத்து கதவை உடைத்து உள்ள வந்து ஒருத்தவன் இப்படி பண்ணுவாப்பா. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 17 வயசு பொண்ணை இயற்கை உபாதைக்காக, அதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அந்த ஊர்கள்லாம் போகிற மாதிரி அந்த பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணை கற்பழித்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்க, என்ன நடந்துச்சு சார் அந்த கொலை பின்னணி? கடந்த செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி பேசுறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து பெண்களுக்காக குரல் கொடுத்து எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இந்த விஷயம் ஸ்டாப் ஆகிறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் வருத்தமாக இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பிள்ளையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரங்களுக்கு முன்பு 2 வயது குழந்தைக்கு நடந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவ்வளவு கடினங்களும் வலியையும் கொடுக்குது அப்படின்றது வேதனை. அதுவும் தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடம். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல சொல்லுவோம், கழிப்பறை வசதிகள் ரொம்ப இதுவாக வச்சுக்கோங்க, அதில் மட்டும் நீங்கள் யாரும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் கொடுத்தா கூட அந்த காசை எடுத்து வச்சுக்கிறாங்களே தவிர அந்த வீடு அந்த ஒரு டாய்லெட் கட்டணுன்ற எண்ணத்துக்குள்ளே போக மாட்டாங்க. இன்னைக்கு பல கிராமங்களில் பல ஊர்களில் கழிப்பறை வசதியே இல்லவே இல்லை. அப்படி இல்லாததுனால பல பிள்ளைகள் வந்து பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வயசானவங்க பெரியவங்களுக்கு அது ஒரு பழகி போன ஒரு விஷயமாக போயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகள், நீங்கள் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10வது படிக்கும்போது வந்து 2nd ரேங்க் எடுத்த பொண்ணு, கிட்டத்தட்ட வந்து கோல்டு மோதிரத்தை வந்து பரிசாக பெற்ற ஒரு பெண் இது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பின் மேலே கல்வி மேலேயும் அக்கறை கொண்ட ஒரு பொண்ணு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்து படித்து பொதுத் தேர்வு எழுதிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர அந்த பிள்ளை வந்து கழிப்பிடம் போகணும், அதாவது இயற்கை வதைகள் இது பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி ஊர்களில் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய பொதுவாக எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, காலையில் ஒரு டைம் இருக்கும், ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8 மணி அல்லது 6 மணிலேருந்து 7 மணி ஒரு பேட்ச் டைம் மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதாவது ஒரு புதர்களுக்குள்ளே போய் அங்கே போய் தன்னுடைய கழிப்பறை காலையில் செய்ய வேண்டிய காலை கடன்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு மொத்தமாக வருவாங்க. ஸோ இதுதான் நிறைய ஊர்களில் பண்ணக்கூடியது. ஆனால் இதை தாண்டி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி தான் இயற்கை உபாதைகள் கழிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது இல்லையா, நிறைய டைம் இருக்கும். ஈவன் ஆண்களுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கும்போது பெண்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போகலான்னு பார்த்தா அரசு பள்ளிக்கூடங்களில் அதிகபட்ச பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை வசதி ப்ராப்பராகவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சாப்பாடுக்காக அரசு பள்ளிக்கு போகிறாங்கலாம் சொல்கிறாங்களே, உண்மை அது கிடையவே கிடையாது. ஒரு நல்ல பாத்ரூம் பயன்படுத்தணுன்றதுக்காக அரசு பள்ளி நோக்கி நகரக்கூடிய பிள்ளைகள் எனக்கு தெரியும். நாங்கள் அவ்வளோ பேசுகிறோம், ஆனால் இன்றைக்கும் அது சரியா இல்லைன்றதான் எங்களுக்கு வலியும் வேதனையும் கொடுக்குது. அரியலூரில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூல், பிரைமரி ஸ்கூலோட இதுவும் எடுத்து நாங்கள் பார்க்குறோம், கூரை உடஞ்சிச்சு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்குறோம். அந்த ஸ்கூலோட பாத்ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டால் 2 பாத்ரூம் தான் இருக்குது. ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்பிள்ளை பசங்களுக்கு பாத்ரூமே கிடையாது. அந்த பாத்ரூமும் உடஞ்சி போய் கிடக்கு. அப்போ எவ்வளோ பெரிய வழியை வந்து ஒரு குழந்தைகள் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காங்க. அப்போ இந்த பிள்ளை வந்துடுது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் போது ஒரு நேரத்தில் இங்கேயே 2-3 முரண்பாடு இருக்குது இந்த பொண்ணுடைய. ஏன்னு தெரியல, எப்பவுமே யூடியூப் சேனல்காரங்க இதெல்லாம் பேசி பிரபலப்படுத்துவாங்க. நீங்கள் பாருங்கள், டாப் யூடியூப்ல நீங்கள் நிறைய விஷயங்களை பேசி லைக் வாங்கி நிறைய வியூஸை போக வச்சு தன்னுடைய சேனலை டெவலப் பண்ண யாருமே இதை பற்றி பேசலை. எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அதனால தான் ஆக்சுவலி வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம விடவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனால் மீடியா பேசுச்சு, இது மீடியா பேசுது.
அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல, எங்க கரப்ட் ஆகுறாங்கன்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. முக்கியமான ஒரு விஷயம், பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து ஒரு பெண்ணோட பிரச்சனை மட்டும் அடங்கி இல்லை, அந்த பெண்ணுக்கு அடைக்கப்பட்ட அநியாயங்கள், அந்த பெண் இறப்பதை விட, அந்த பெண்ணை பலவீனமாக்கணுவனை விட, பாலியல் வன்கொடுமை செய்ததை விட அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம ஆக்ஷன் எடுக்காம இருந்தது தான் பெரிய தப்பாக நான் பாக்குறேன். அதே போராட்டி தான் போராடி அந்த கேஸ் எடுக்கல. ஆக்சுவலி இப்பயும் நீங்க கேஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. கேஸ்ன்றது வந்து, கேஸ்னா என்னங்க, நீங்க போய் ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டோம் நாங்க உங்களுக்கு பாக்குறோம்ன்றது கேஸ் கிடையாது. அது கேஸே கிடையாது. இட் இஸ் அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் யூ ஆர் ரிசீவிங் a statement from the opposite persons and நீங்க அதுக்கான ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது முடிஞ்சிச்சுன்னா சால்வ்னு சொல்லி 2 பக்கம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுறீங்க. திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட். ஒரு கம்ப்ளைண்ட்னா எப்படி சிஸ்டம் இருக்கணும்ன்றதே வந்து இன்னைக்கு இந்த சமூகம் மறந்துருச்சு. அந்த பிள்ளை பாத்ரூம் போன பிள்ளை வரலன்றது அந்த பெத்தவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல தேடுறாங்கம்மா, 1 மணி நேரம் தேடுறாங்கம்மா, 2 மணி நேரம் தேடுறாங்கம்மா, 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறாங்கம்மா. இது ஏன் லிமிட்ல இல்லைன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. வேற ஸ்டேஷன் போங்கன்றாங்க. அப்புறம் வேற ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்க பொண்ணு வந்து ஓடி போயிருக்கலாம். சரி போகட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு? அப்படி ஓடி போயிருந்தாலும் ஒரு மைனர் பொண்ணு காணாம போகுது அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுத்து ஆக்ஷன் எடுத்து பார்க்க வேண்டியது யாரோட கடமை? அப்ப அது அந்த இடத்த நீ பெற்றோர்களை மனம் இதுவாகிற மாதிரி இப்ப இப்படி பேசுறதுனால என்ன ஆகும், நீ கம்ப்ளைண்ட்னு வந்து நிக்க மாட்டல, ஏன்னா ஊர்ல அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு எல்லாருடைய அவமானமும் மரியாதையும் எல்லாரும் பயன்படுத்தி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வாழ வச்சு அந்த அம்மா அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி அமுச்சு விடுறாங்க. நாளைக்கு காலைல வந்து சேர்ந்துடும், பாத்துக்கோ போலாம் அப்படின்னு ஏதோ சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் திருப்பி காலைல வராங்க, நிறுத்தல, அவங்க காலைல வராங்க. காலையில வரவங்க திருப்பி வந்து பார்த்தா விமன் ஸ்டேஷனுக்கு போங்க. ஏன் அந்த நைட்டை சொன்னா என்ன உங்களுக்கு? விமன் ஸ்டேஷனுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இன்னும் வேற மாதிரி எல்லாம் பேசுறது. இதெல்லாம் போக ஒரு பக்கம் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு, இந்த அம்மாவும் தேடிக்கிட்டு போய் எல்லாருமே தேடினா வீட்டுல இருந்து 300 மீட்டருமா. எவ்வளவு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3.5 நிமிஷம் நடந்து போனா 3 நிமிஷம் 300 அடி டிஸ்டன்ஸ்ல தான் பிள்ளை செத்து கிடக்குதுன்னு எடுக்க. இங்க 2 தகவல் வருது. முதல் நாள் செய்திகள் வெளியிடப்பட்ட அனைத்து செய்திகளுமே கூறு கூறாக அந்த பிள்ளை வெட்டப்பட்டு கிடந்தால் அப்படின்ற செய்தி வந்துச்சு. இன்னைக்கு வர செய்தி எல்லாமே, செவ்வாய்க்கிழமை நைட் ஆனது, இன்னைக்கு வேலைக்கிழமை இருக்கு, இன்னைக்கு வந்த செய்திகள் எல்லாமே அந்த பெண்ணோட உடம்புல நகைக்கீரல்கள் இருந்தது, துப்பட்டாவால தலை கழுத்தை வந்து இறுக்கி சாவடிக்கப்பட்டிருக்கா. வெட்டுறது வேற, கழுத்தை நெருக்கிறது வேற, நகைக்கீரல் வர்றது வேற. அப்ப நீ என்ன என்ன மக்களை நீங்க என்ன திசை திருப்புறீங்கன்னு எனக்கு புரியல. மக்களை நீங்க எப்படி முட்டாளா பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பின்னணின்னு சொல்ல முடியாதுமா. பின்னணினா என்ன? ஒரு பொலிட்டிஷியனோ அல்லது ஒரு செல்வார்ந்த ஒரு மனிதரோ பின்னாடி இருந்து அவர் தான் செஞ்சிருக்காருன்றது மட்டும் பின்னணி கிடையாது. ஒரு பிரச்சனையினால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்சிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ கெட்ட பேர் வரணும், அதை மறைக்கணும்னு நினைக்கிறதும் பின்னணி தான். அதைத்தான் செய்யுது ஒரு காவல்துறை. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எத்தனை கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கிறீங்க? எதுக்கு சிசிடிவி கேமரா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சீங்க? வரவங்க எல்லாம் சும்மா வந்துட்டு சும்மா போறாங்கன்னா அப்ப வந்து என்னன்றதை விசாரிக்க யார் இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல நான் போய் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ், ஏமா நான் சாப்பாடு சாப்பிடுறது முடிவெற்ற கடையில 100 ரூபாய்க்கு முடிவெற்ற கடையில முடிவெட்டதற்கான ரசீதி நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை எனில் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு கூப்பனா கொடுத்துரும், நீங்க எத்தனை வாட்டி வேணா ஃப்ரீயா வந்து முடிவெட்டிக்கலாம்னு சொல்றான். ஒரு முடிவெற்றுவம் பண்றாமா, 100 ரூபாய் வாங்கிட்டு முடிவெற்றுவம் பண்றான். நாங்களாம் லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சுட்டு டாக்ஸ்ன்னு கட்டி கொட்டி கொடுத்து அரசாங்கத்திற்கோ எங்களுக்கோ சேஃப்டி வேணும்னு நிற்கக்கூடிய இடத்துல இது நடக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு? என்னதான அரசாங்கத்திற்கு சப்போர்ட்டா ஒரு நல்ல விஷயம் பண்ணா நாங்க சப்போர்ட்டா பேசுவோம், சரியான விஷயம் இல்ல. அந்த பிள்ளை முகம் கூட எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை பேர் கூட தெரியாது, பேரும் அந்த முகமும் தெரியலன்னா அந்த பிள்ளை என் தங்கச்சி ஆகாம இருக்காது. என்னை விட 1 வயது குறைவாக இருக்கக்கூடிய அனைவருமே, என்னை விட 1 நாள் குறைவாக இருக்கக்கூடிய எல்லாருமே என் தங்கச்சிங்க தான். என்னை விட 1 நாள் மூத்தவங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே அக்கா தான். அம்மா வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அம்மா தான். ஒரே ஒரு உறவை தவிர மீதி எல்லாருமே அக்கா அம்மா தங்கச்சி தான். ஆனா அந்த எண்ணம்ன்றது இப்ப எல்லாருக்குமே இல்ல. குழந்தையில இருந்து கிழவி வரை எல்லாரும் எவ்வளவு வலியை கொடுக்குது. அந்த பிள்ளை எவ்வளவு அனுபவிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருமா. நைட்டுல இருந்து எவனோ ஒருத்தவன் ஏதோ செஞ்சு என் அம்மாவை காப்பாத்துவாங்களா என் அப்பா காப்பாத்துவாங்களான்னு வெயிட் பண்ணி இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் துடிச்சு போய் வெளியே வர முடியாம அனுபவிச்சு
அந்த பிள்ளை வெளியில வரலாம்னு நினைக்கிற டைம்ல தான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்தம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கான். ஒருவேளை அந்த போலீஸ் அப்பவே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா என்ன அந்த பிள்ளை உயிரோட வந்திருக்கும். கண்டுபிடிச்சிருக்கலாம். கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, நீ ஆக்ஷன் எடுக்கணும். கம்ப்ளைண்ட்டை விட்டு தள்ளுங்கம்மா, கூட வந்து நின்று இருக்கலாமே. என்கிட்ட வந்து சொன்னா கூட நான் யாருன்னு தெரியல ஓடி போய் நின்று இருப்போமா? நான் போய் நின்று இருப்பேன். ஒரு ஒரு மனிதாபம் இருக்க வேண்டாமா? இன்னைக்கு காலையில வந்து சென்னையில கல்லூரி மாணவிய கார்ல கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மதுராந்தகத்துல ஒண்ணு சொல்றாங்க 2 நாளைக்கு முன்னாடி. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? 6 வயசு 7 வயசு 8 வயசு பொண்ணு 3 குழந்தைங்கள ஒருத்தரே பண்ணிருக்காங்க. எங்க நடக்குது இதெல்லாம்? எப்படி என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தினம்னு ஒவ்வொருத்தரும் கொண்டாடிட்டு இருக்கோம். மார்ச் 10ஆம் தேதி இந்த பிள்ளைக்கு இந்த கொடுமை நடக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியல, சப்போர்ட்டா. நான் என்ன சொல்றேன், தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க, யாருமே பண்ணாம இருப்பாங்க. இப்ப இதுக்கு சிஎம் என்ன பண்ணிருக்கணுமே, சிஎம் வந்து இதுல இன்வால்வ் ஆகிருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் அதுல 2 விஷயத்த சொல்வேன். என்னன்னா, தப்பு பண்றது சகஜம், ஏதாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தப்புக்கு ஒரு மனுஷன் கொடுக்குற தண்டனை இருக்குல்ல, அதுதான் அடுத்த தப்பை பண்ண விடாம தூண்டிவிடும். தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஒரே நாள்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகளையோ ஒரே நாள்ல தனக்கு தேவையான திட்டங்களையோ உருவாக்கி கொடுக்கக்கூடிய இதே அரசாங்கம் நினைச்சா அவ்வளவு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னைக்கு நாங்க முயற்சி பண்ணக்கூடிய நிறைய கேசஸ் எடுக்கிறதே இல்லை. ரீசெண்டா நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பர்சனலா ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து டியூப்லைட் எடுத்து அடிக்கிறாரு, வீட்டை உடைச்சு எடுக்கிறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. 4 நாள் ஆகி எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா மிரட்டக்கூடிய கணவன் மிரட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. திருப்பி அந்த பொண்ணு விமன் ஸ்டேஷன் போங்கன்றாங்க. விமன் ஸ்டேஷன் போனா இது எங்க ஜூரி செக்ஷன் இல்லை, நீ வெளியில போன்றாங்க. 1 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம வந்து ஜாயின்ட் கமிஷனருக்கோ டெப்டி கமிஷனருக்கோ இன்ஃபார்ம் பண்ணி கேஸ் எடுக்க வைக்கிறோம். அப்புறம் நாம இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து உமன்ஸ் வயலன்ஸ் ஆக்ட் பயன்படுத்தி கலெக்டரேட்குள்ள கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு லெட்டர் மூவ் பண்றோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பண்ண முடியுது. தெரியாத ஒரு பப்ளிக் என்ன பண்ணுவாங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி நீங்க கல்யாணம் பண்ணி கொண்ட கணவனே உங்களை தவறாக நடத்தினாலோ அல்லது தவறாக துன்புறுத்தினாலோ அல்லது வரதட்சணை கேட்டாலோ அல்லது உங்களை அடித்தாலோ உங்களை மிரட்டினாலோ எது செய்தாலும் அரசாங்கத்தின் நீதியின் மூலமாக 60 நாள்ல அந்த கேஸை தீர்ப்பளித்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்க போகுது? அப்ப இங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்கலன்றதுக்காக தான். நம்ம தமிழ்நாடு போலீஸை இப்ப நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றேன், வேணா ஆன்லைன்ல நான் லைவா காட்டுறேன். தமிழ்நாடு போலீஸோட வெப்சைட்டை ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ரெனோவேட் பண்ணி நியூ வெப்சைட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. என்னென்ன சார்? நார்மலாவே ஒரு வெப்சைட், இப்ப நம்ம ஒரு வெப்சைட் இருக்கும், நம்ம பேஜ் இருக்கும்னா ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. சரியா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டா சொல்றது என்னன்னா, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம். ஷேக் பண்ணா ஆன்லைன் இல்ல, நார்மலாவே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா, நீங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க முடியல, உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இணையதளத்துல தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அந்த வெப்சைட்குள்ள போய் சிட்டிசனோட சர்வீசஸ்ல போனீங்கன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ல போய் உங்க பேரு ஃபோன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட், எதற்கான கம்ப்ளைண்ட், அதோட சாராம்சம் என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்க, எவிடன்ஸ் போட்டோ என்ன, நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ்க்கு அந்த கம்ப்ளைண்ட் போகும். டிஜிபி ஆஃபீஸ் வந்து அது பர்டிகுலரா என்ன டிஸ்ட்ரிக்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், தூத்துக்குடியில் பொண்ணுக்கு நடந்த இந்த பிரச்சனையை 6:30 மணிக்கு அந்த பேரண்ட்ஸும் அந்த அப்பா அம்மாவும் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ல போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா உடனே டிஜிபி ஆஃபீஸ் போய் டிஜிபி ஆஃபீஸ் வந்து தூத்துக்குடி எஸ்பிக்கு போகும். தூத்துக்குடி எஸ்பில இருந்து இது எந்த ஜூரி செக்ஷன்ல வருமோ அந்த ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போகும். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த குடும்பத்தை கூப்பிட்டு விசாரிச்சு இருக்கணும். விசாரிச்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நான் இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சேன், இந்த பொண்ணு கிடைச்சிட்டாங்க அல்லது இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத அவங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சி சிஸ்டமா மெயின்டைன் பண்ணப்படும். இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸை தமிழ்நாடு போலீஸ் வச்சிருக்க எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியாது. இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு 3 நாளா இமெயில் ஓடிபி சென்ட் ஆகல. எத்தனை பேருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இமெயில் எழுதினேன் தமிழ்நாடு போலீஸ்க்கு. நான் ஃபோன் அடிக்கிறேன், ஒருத்தரும் அட்டன் பண்ணல. எல்லா லேண்ட்லைனுக்கும் அடிக்கிறேன், ஒருத்தரும் அட்டன் பண்ணல. அப்புறம் நான் ஒரு இமெயில் எழுதுறேன், இந்த மாதிரி உங்க வெப்சைட்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணனா இமெயில் ஓடிபி மேண்டேட்டரி, ஆனா அந்த இமெயில் ஓடிபியை கிளிக் பண்ணா ஓடிபியே வரமாட்டேங்குதுன்னு எழுதுறேன். இன்னைக்கு இமெயில் ஓடிபி வந்துருச்சு, இன்னைக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அது கம்யூனிகேஷன் கூட எனக்கு பண்ணல, இமெயில் ஓடிபி சால்வ்டுலாம் வரல. நான் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 60 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி, ஏன்னா நாங்க இந்த மாதிரி பப்ளிக்ல இருக்கிறவங்களுக்கு இலவசமாக இதை சப்போர்ட் பண்றதுனால எங்களுக்கு தெரியும். நான் ட்ரை பண்றேன். இப்போ இமெயில் ஓடிபி வந்துருச்சு, மொபைல் ஓடிபி ஒர்க் ஆகுது.
கிளிக் பட்டன் சப்மிட் கிளிக் பட்டன் போனா ஒர்க் ஆகல. ஏங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு நாளைக்கு 1000 கம்ப்ளைண்ட் வருதுன்னா இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னா தெரிய வேண்டாமா? கரெக்டா நான் கேட்கறது? நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடிக்கணும், எப்படி பப்ளிக் வெப்சைட் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப நேர்ல போனாலும் அதுக்கான தீர்வு கிடைக்க போறதில்ல, ஆன்லைன் மூலியமும் கிடைக்க போறதில்ல. எல்லாத்துலயுமே இந்த தடைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒருத்தர் பார்க்கும்போது சொல்லும்போது அது என்டர்டைன் பண்ணும். ஒரு அமேசான்ல ஒரு தப்பு நடந்ததுன்னு ஒரு பையன் கண்டுபிடிச்சு உங்க வெப்சைட்ல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு மெயில் பண்ணும்போது எங்களுடைய தப்பை சுட்டி காட்டிய உனக்கு நன்றின்னு சொல்லி அவனுக்கு அப்ரிசியேட் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்து அவனுக்கு ஒரு 1 லட்சம் ரிவார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல நீ தானே சுட்டி காமிச்சா நீ உள்ள போய் ஜெயிலுக்குன்னு போட்டு தூக்கிடுறான். இந்த சமூகம் எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு வந்து நோ பார்க்கிங்ல வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு நோ பார்க்கிங்ல தான் அதிகமா வண்டி வரும். 10 வண்டியில 8 வண்டி நோ பார்க்கிங் வரும், 2 பேர் தான் நேர்ல போவான். நேர்ல போறவன் பயந்து போயிட்டு இருப்பான், சரியான வழியில போறவன் பயந்து போயிட்டு இருப்பான். இன்னைக்கு யார்கிட்ட பப்ளிக் சிஸ்டம் இருக்கு? ஒரு பப்ளிக் சிஸ்டம், பாலிசி மேக்கிங், எலெக்ஷன் கமிட்மெண்ட் எல்லாம் எனக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ்னாலயோ 1000 ரூபாய் காசு கொடுக்கறதுனாலயோ மாறிட போறது இல்லை. எனக்கான உரிமையையும் எனக்கான வாழ்க்கையும் பெற்றுக் கொடுக்கறது தான் மாறப்போகுது. நீ கொடுக்க வேண்டியது எல்லாமே நீ ஒன்னு இப்படி பண்ணி பாருங்களேன். நோவேல போறாங்க, ஒன்வேல போறாங்க, தப்பான ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உனக்கு 20 ரூபா, அவங்ககிட்ட ஃபைன் 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய் உனக்கு 200 ரூபாய் பெனால்டி, இது உனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும்னு போட்டு பாருங்க. நல்லவன் நிறைய பேர் உருவாயிடுவான், தப்ப சுட்டி காட்டுறவன் நிறைய பேர் உருவாயிடுவான். தப்ப சுட்டி காட்டுறவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு நீங்க தப்பு பண்றவங்க வாங்கி கொடுங்களேன். ஈஸியான ப்ராசஸ் தானே. ஒரு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்ன்றது தெரியாத வரைக்கும் இந்த சமூகம் சீர்கெட்டு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகள் நாளைக்கு உங்க வீட்டுல இதை வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டுல இது நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், இப்படியே போச்சுன்னா இந்த சமூகத்துல கழிப்பிட வசதிகளே இருந்தால் கூட அந்த கழிப்பிடத்தின் தாழ்பாலை உடைத்து கதவை உடைத்து உள்ள வந்து ஒருத்தவன் இப்படி பண்ணுவாப்பா, யாரும் கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்புகள் குற்றங்களுக்கு எல்லாம் குற்றவாளியை தாண்டி காவலர்களுக்கும் சம பங்கு இருக்கு, அரசாங்கத்திற்கும் சேர்ந்து பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்ப இந்த வழக்குக்கு என்னதான் சார் நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்க? இனிமேதான் அதோட ஒவ்வொரு என்கொயரியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த ஊர் மக்கள், ஏன்னா நான் இந்த கேஸ் பர்சனலா இதே மாதிரி இன்னொரு கேஸ் நடந்திருக்குமா 2017-18 வந்து தர்மபுரி மாவட்டத்துல சௌமியான்னு ஒரு குழந்தை, அவ்வளோ இதே 12ஆம் வகுப்பு கூடிய குழந்தை தான். என்னன்னா அந்த பொண்ணு பீரியட்ஸ்ல இருக்கும்போது பீரியட்ஸ்க்காக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு போறான். எல்லா டைமும் போக முடியாதுன்னு. ஏன் நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, இவ்வளோ குடும்பங்களோட நான் பயணிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட அத்தனை கேசஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போய் பீரியட்ஸ்னால பேடை மாத்திட்டு அந்த பொண்ணு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணபலம் வாய்ந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு எடுத்து அங்கேயே சாகடிக்கிறாங்க. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவமனையில சேர்க்குறாங்க. இந்த மொத்த குடும்பமும் போராட்டம் பண்ணிச்சு. அந்த மொத்த குடும்பமும் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் நின்று அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அப்புறம் பாடி வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் நின்று நிறைய விஷயம் பண்ணி எதுவுமே நடக்கல. ஏன்னா இவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, மேல் ஜாதியும் கீழ் ஜாதிக்கும் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சாலே வெளியில அடிச்சுப்பாங்கலாம் ஒரு போர்வையை கிரியேட் பண்ணி தப்பு பண்ணவங்க. கீழ் ஜாதி எங்க வந்தா, மேல் ஜாதி எங்க வந்தான். இதே பொண்ணு மாதிரி தான் இதே தூத்துக்குடியில் நடக்கிற பிரச்சனை என்பதே இது மாதிரி எனக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு. இந்த பிரச்சனையை அன்னைக்கே நீங்க கேள்வி கேட்டிருந்து, இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்திருந்து, மறக்க முடியாத ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருந்தீங்க, நாளைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வேணா தூக்கியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே நடக்கக்கூடிய தைரியம் வந்திருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இந்த பொண்ணு எங்கேயோ வெளியில எங்கேயோ போய் வந்து மாட்டிக்கல, ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏதோ மாட்டிக்கல, இல்லைன்னா பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்தும் போது மாட்டிக்கல, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு பாத்ரூம் வருதுன்னு போய் மாட்டிக்கல. அப்ப நம்ம எந்த இடத்துல பெரியது இருக்கோம்? கண்டிப்பாக அந்த ஊரை சார்ந்தவர்களோ அல்லது அதே இடத்துல இருக்கக்கூடியவர்களோ யாரோ ஒருத்தர் செய்த இதுதான். இது கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, இதை கண்டுபிடித்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, நகைக்கீரல் இருக்குன்றாங்க, கழுத்தை நெருக்கிருக்காங்கன்றாங்க, வெட்டினாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான். இதோட உண்மையான எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷன் வெளியில வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் போது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி அடுத்த உசுறு போகக்கூடாதுன்னா இந்த உசுரை தொட்டவனை நீங்க செய்யக்கூடிய தண்டனை அடுத்த உசுரை கண்ணெடுத்து கூட பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.